ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அதோட பேர் வந்து முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க. முந்திரி கொத்துங்கிறது வந்து பாசிப்பயிறு, வெல்லம், அதுக்கப்புறம் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம ஒரு 10-15 டேஸ் அதை வச்சு கூட சாப்பிட்லாம். நம்ம கரெக்டான பக்குவத்தில் செய்யும்போது அதை வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி. தீபாவளியை ஒட்டி உங்களோட அதை ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சுருப்பாங்க. சின்ன பிள்ளையில் இருக்கும்போதுலாம் தீபாவளி ஒட்டிலாம் எங்கள் அம்மா செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ரெசிபி கூட. அதை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். செய்கிறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டு, ஆல்ரெடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தோம்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோஸை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி தான் என்னோட சேனலை பார்க்குறீங்க, என்னோட வீடியோஸை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் வர இருக்குது. எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முந்திரி கொத்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்துடலாம். பாசிப்பயிறு, இப்படி தோலோட முழு பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துப்பாங்க. தேங்காய் துருவலை வந்து பச்சை தேங்காயை நம்ம துருவி சேர்த்தோன்னா அதை துருவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதோட சேர்ப்பாங்க. ஏன்னா இது கொஞ்ச நாள் நம்ம வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நான் இன்றைக்கி அந்த கோகனட்டை சேர்க்குறதுக்கு பதிலாக நான் ட்ரை கோகனட், டெசிகேட்டட் கோகனட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஃப்ரெஷ் கோகனட்டு துருவி சேர்க்குறதா இருந்தால் அதை நல்லா ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுக்கு பவுடர் சேர்க்க போகிறேன். சுக்குங்கிறது வந்து ட்ரை ஜிஞ்சர் தான். சுக்கு பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறோம் வாசனைக்காக. இது வந்து இந்த வெல்லத்தை கரைச்சிட்டு இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி இந்த ஃபில்லிங் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபில்லிங்கை உருண்டைகளாக உருட்டி டிப் பண்ணி பொரிக்கிறதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்க போகிறோம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம சேர்த்துட்டோம்னா அதில் நம்ம உள்ள ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள். இது ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக நம்ம கிச்சனில் எப்போவுமே இருக்கிற பொருட்கள் தான். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த வெல்லத்தை கொஞ்சம் தூசிலாம் இருக்கும். நம்ம இதை கொஞ்சம் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த வெல்லத்தை போட்டு இதில் நம்ம ஸ்டவ்வில் வச்சு இந்த வெல்லத்தை நல்லா, பாகம்லாம் அவசியம் இல்லை, இது வெல்லம் கரைஞ்சா போதும். இதை நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இங்கே வெல்லத்தை இதில் கரைக்கிறதுக்கு வச்சுருக்கோம். அது அங்கே வெல்லம் கரைஞ்சிட்ருக்கப்பவே நம்ம சைடில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கடாயில் இந்த பாசிப்பயிரை நல்லா பச்சை வாசனை போக வறுத்து எடுத்துக்கணும். இப்போது நம்மளோட பாசிப்பயிறு நல்லா வறுபட்டுருச்சு. நீங்களே பார்க்குறீங்க. முதல்ல எவ்வளோ க்ரீன் கலராக இருந்ததுன்னு பாருங்கள். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வெல்லமும் நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த பருப்பு ஆறி இருக்க டைமில் நம்ம இந்த மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள். இவ்வளோதான். இதில் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மேல் மாவு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு பேட்டர் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ வறுத்த பாசிப்பயிறு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பாசிப்பயிரை பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இனி வெல்லம் பாகம் எல்லாம் சேர்த்து நம்ம இந்த பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோம். இதில் ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இதில் நெய்லாம் சேர்க்க மாட்டாங்க. நான் ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வறுத்து பவுட்ரு பண்ண பாசி பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் பாகமும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற
இந்த டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துறோம். டெசிகேட்டட் கோகனட் இல்லாதவங்க நார்மல் ஃப்ரெஷ் கோகனட்டை நல்லா வெறும் கடாயில் வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம் வாசனைக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு பவுடர் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நம்ம பாக்கத்தில் உள்ள ஈரமெல்லாம் நல்லா வற்றி இந்த மாவோடு கலந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா நம்ம ஆற விட்டுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கப்புறம் இதை உருண்டைகளாக உருட்டி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது ஆறுனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த ஸ்டஃபிங் வந்து பாருங்கள், நீங்கள் எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சின்னு பார்க்குறீங்க. இதை ஆறுனதுக்கப்புறமா நல்லா இறுக்கம் கொடுக்கும். இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி கொத்தை வந்து ஒரு சின்ன சின்ன சைஸில் உருட்டினா தான் அந்த முந்திரி கொத்துனா நம்ம திராட்சை முந்திரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முந்திரி கொத்து சைஸ்க்கு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அதனால் கூட இதுக்கு இந்த பேர் வந்திருக்கலாம். இது 2-3 சேர்ந்து அப்படி இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கு திராட்சை கொத்து மாதிரி, அதாவது முந்திரி கொத்து மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு முந்திரி கொத்துன்னு பேர். இந்த மாவு ஃபுல்லாக இப்படி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு சின்னதாக இந்த அளவுக்கு ஒரு 10-15 உருண்டைகள் மட்டும்தான் உருட்டியிருக்கேன். மீதி மாவு இருக்குது. நான் அதை தான் உருட்டி போடணும். இப்போ இதை மட்டும் உங்களுக்கு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். இப்போது கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கோம். இந்த மாவை ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டிப் பண்ணுறப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் ஈவனாக இருக்கும். கலந்து விட்டுட்டு இப்போ இதில் இந்த உருட்டி வச்ச முந்திரி கொத்தை இப்படி என்ன சூடாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி தான் இருக்கும். மேல் மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்காது, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம உருட்டினதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், கரெக்டாக வந்திருக்கு. இந்த மீதி உள்ள மாவையும் உருட்டி எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபி முந்திரி கொத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி நம்ம போடுறப்பவே இப்போ 4-5 சேர்ந்து தான் இருக்கும். இதனால தான் கூட இதுக்கு முந்திரி கொத்துன்னு பேர் வச்சுருக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒரு இது உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்குது. உங்களுக்கு எடுத்து பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி மேல் மாவு வந்து லைட்டாக அதை மேலே கவர் பண்ணி மட்டும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஜஸ்ட் அதை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாவு. ரொம்ப திக்காக கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம சுசியத்தில் பண்ணுற மாதிரி திக்காக ஆயிரும் மேல் மாவு. மேல் மாவு இப்படி லைட்டாக தான் இருக்கணும். உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன், பார்க்குறீங்க, சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே குழந்தைங்களுக்கு கூட வித்தியாசமான ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.